உங்கள் சால்வேஷன் டிவி கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு ஹில்சாங் திருச்சபையின் கிறிஸ்துமஸ் ஸ்பெக்டாக்குலர். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம். இந்த கொண்டாடுறதுக்கு முக்கியமான ஹீரோ யாருன்னா இயேசு தான். ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துமஸ் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? ஒரு கிறிஸ்து பிறப்பு என்ன டிஃப்ரென்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தது? இந்த டே எல்லா வருஷமும் வரும், யாரும் மாற்றவே முடியாது, எல்லா வருஷமும் வரும். ஆனால் இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் என்ன சேஞ்ச் ஆனீர்கள்? நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸை காட்டிருக்கிறீங்க? ஸோ எல்லோரும் மாதிரி நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சேஞ்ச் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா? காலை 8 மணிக்கு எஸ்தர் திருச்சபையின் கிறிஸ்துமஸ் ஆராதனை நேரடி ஒளிபரப்பு. ஆமென். ராஜா என்று அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரே ஒருவர் பாத்திரராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எத்தனையோ ஆட்சிகள், எத்தனையோ அரசுகள் இருக்கும்போது இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஒரு செய்தியை விளங்க பண்ணியிருக்கிறீர். There is only one who is worthy to be recognized, not just as king but the king of kings. Hallelujah. பிறந்த குழந்தை உயிரோடு இருந்து வயதுக்கு வந்தால் தான் ராஜா, மரித்து விட்டால் ராஜாவாக முடியாது. ஆனால் இவர் அப்படி அல்ல, இவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்றால் தேவன் நியமித்த இதை எவராலும் மாற்ற முடியாது, எவராலும் திருப்ப முடியாது, எவராலும் தடை செய்ய முடியாது. ஏஜி அண்ணா நகர் திருச்சபையின் கிறிஸ்துமஸ் ஆராதனை நேரடி ஒளிபரப்பு மதியம் 12 மணிக்கு. ஹலோ, வாழ்த்துக்கள். இறைவா, இன்பத்து எமை எடுத்து வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான். இது அகத்தியனின் வாக்கு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் பல விதமாக கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா குமரி மாவட்டத்தில் இருக்கிற அளவுக்கு பண்டிகை கொண்டாட்டம் எந்த ஊர்லேயுமே நான் என்ன செய்யலை, இதுவரையிலும் பார்க்கலை. இன்னைக்கு பண்டிகை அப்படின்னாலே பண்டம் பிளஸ் பகிர்வு அப்படின்னா பண்டிகையை நம்ம இது பண்ணுவோம். அப்ப பண்டங்களை செய்கிறது அப்படின்றதே பெண்கள் தான். புருஷனுக்கு நல்லா காப்பாற்றணுமா, வீட்டில் செஞ்சு பலகாரம் கொடுக்கணுமா? யாராச்சும் சொல்லுங்க, நீங்க சொல்லி பேர் வச்ச பலகாரத்தை என்னைக்காச்சும் சுட்டு குத்துக்கிறீங்களா? எதையாச்சும் சுட்டு குத்துட்டு இதுக்கு பேர் வைப்பாங்க. ஒரு அதிர்ஷ்டத்தை சுட மாட்டாங்க, ஒரு முறுக்க சுட. மதியம் 1:30க்கு கிறிஸ்துமஸ் தின சிறப்பு பட்டிமன்றம். மாலை 3:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் தின திரைப்படம். What? Oh man, rain again. I'm so hungry. I could eat a horse. I'm not kidding. Well, I don't need my sunglasses, but it'll do. Something's missing. Oh, yeah. Oh, yeah. Hey, pal. I finished decorating. Well, almost. There's just one thing left. மாலை 6:30 மணிக்கு சுவிசேஷகர் எஸ் கானா அந்தோனி அவர்களின் இசை பயணம். உடனே எங்கள் டாக்டர் போய் பார்க்குறோம், நாடி பிடிச்சி பார்க்குறாரு. நல்லா தானே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவார். நான் எதிர்பார்த்தேன். இப்படி பிடிச்சி பார்த்துட்டு குழந்தை சீரியஸ் ஆகுதுன்றார். நடக்க வச்சுட்டு போகிற புள்ளைய, நாளடுக்கு மாளிகையில் என்னடா தூக்கம், 4 பேர் சுமக்கையிலே நிம்மதியான தூக்கம், நிம்மதியான தூக்கம்,
நிரந்தரமான தூக்கம். உண்மையிலே ஆரம்ப காலத்தில் எனக்கு கிறிஸ்துவனா பிடிக்காது. உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நம்மளாம் ஜாம் பண்ணா 4 மணிக்கு ஜாம் எப்படின்னு ஜாம் பண்ணால் பக்கம்போது இருக்கணும், டிஸ்டர்பாக இருக்கும், தூக்கம் நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாமல் வெள்ளமாக சோதரானு ஜாம் பண்ணுவோம். ஆனால் அந்த சிஸ்டம் 4 மணிக்கு எழுந்துச்சு சோதரான்னு கத்தோம். இரவு 7:30 மணிக்கு வரலாற்று கற்களும் வேதாகம சொற்களும். யார் நம்பினாலும் சரி, யார் என்ன நினைத்தாலும் சரி, 20 நூற்றாண்டுகளாக சரித்திரத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்க ஒரே நபர் யார் அப்படின்னா, சில இடத்துல பாருங்க கிறிஸ்தவ பெயர்கள்லேயே ஒயின் ஷாப் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது கிறிஸ்தவ பெயர் இருக்குங்கிறதுக்காக அது வந்து சரின்னு ஆயிடாது. ஒரு காலங்கள் மாறும்போது ஒரு 400-500 வருடங்களுக்கு பிறகு ராஜாக்கள் காலங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் அதுக்கு பேர் ஒன்று வச்சு நிகுஸ்தான் பேர் வச்சு அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சு. இரவு 8 மணிக்கு கிறிஸ்துமஸ் தினத்தை எவ்வாறு கொண்டாட வேண்டும், திருச்சபை அன்றும் இன்றும். பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கர்த்தர் ஆரம்பித்ததுலேருந்து. அதற்கு பின்பதாக பார்த்தா இப்போ லூக்கா எழுதுறாரு, நேரடியாக இந்த சிருஷ்டிப்புக்கு நேராக போகிறாரு. ஆனால் யோவான் எழுதும்போது எங்கே கொண்டு போகிறாரு, சிருஷ்டிப்புக்கு முன்னாடி போயிடுறாரு. ஆக கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் அநேக நேரங்களில் வி ஆர் லாஸ்ட் த பேபி ஜீசஸ். என்ன மனப்பாங்கோடு இந்த உலகத்திற்கு வந்தார் அவர். அவர் மனிதனா, அவர் தெய்வமா, அவர் ஏதாவது ஒரு நேரத்தில் மனிதனாகவும் ஒரு நேரத்தில் தெய்வமாகவும் இருந்தாரா? இரவு 9 மணிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகளை காணத் தவறாதீர்கள்.